ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, யாருமே இல்லை. யாருமே இல்லையா? இருக்காங்க மேம். They are playing a joke on us. No, I swear to God. How would I dare do that? I know that. VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Udayam refined sunflower oil. Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it. நான் உங்களோட பெரிய ஃபேன் மேம். லைக் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களை பார்த்து தான் டிவியில ஆங்கரிங் பண்ணணும்னு நினைச்சு அதை என்ஆக்ட் பண்ணுவேன். பெப்சி உங்கள் சாய்ஸ் அந்த ஷோ என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. உங்ககிட்ட பேசுறது எனக்கு ஆக்சுவலா ஒரு சரியல் மொமெண்ட் மாதிரி இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப 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 சந்தோஷம். சினிமா துறையில் நான் பார்த்ததில் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ ஹேவ் their head on their shoulders. ரொம்ப அடக்கமாக அதே மாதிரி எந்தவித கர்வமும் தலைக்கு ஏறாமல் இருக்கிற ஃபியூ பீப்புளில் இவரும் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. ரொம்ப ஹம்பிளாலாம் சொல்கிறேன்னு இல்லை, பட் இவ்வளோ அன்புக்கு நான் இவ்வளோ டு ஐ டிசர்வ் இட்னு நினைப்பேன். ஏன்னா அவ்வளோ அன்பு எங்கே திரும்பினாலும் யாரை பார்த்தாலும் அவங்க கொடுக்குற அன்பு ரொம்ப நிகழ வைக்கும். இந்த கோவில் கட்டுற மேட்டர்லாம் கூட இந்த சமயத்தில் தான் நடந்துட்டு. Time for us to move on to our next award. This is the VBJ JFW Achievers Award 2026 for the excellence in TV and entertainment. And இந்த விருது வழங்குறதுக்கு யார் வர போறா? இந்த விருதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டி கூப்பிட போகிறோங்க்கா. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா பசங்களையும் அப்படியே கட்டி போட்டவங்க. சிரிப்பால், நடிப்பால், டான்ஸால், அவங்களோட அழகான தமிழால் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். விவேக் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா இப்படி சிரிச்சு என்ன மயக்கிட்டாலேடா அப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட நம்மளோட கார்ஜியஸ் குயின் லைலா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறது JFW. Happy ma'am that you're here today. I'm also really happy to be here. This is the first time I'm able to attend JFW. Otherwise, every year there's something or other. I'm also happy to have been on the cover of JFW and looking forward to giving this award. Ma'am, இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக you flew down all the way to be here. So அதுக்கு பெரிய நன்றி மேம். Because to be present in a place is effort. And அந்த எஃபர்ட் நீங்கள் போட்டதுக்கு JFW is truly honored. Thank you so much ma'am. Thank you for your kindness. And அந்த ஸ்மைல் ரிஃப்ளெக்ட்ஸ், அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றது உங்களுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த அழகிய தருணத்தில் நீங்கள் யாருக்கு விருது கொடுக்க போகிறீங்க அப்படின்றத இந்த அழகான ஏவியில் பார்க்கலாம். Can we have a look at the AV please? VBJ JFW Achievers Awards 2026. JFW is proud to present Uma Maheshwari with the Excellence in Television Entertainment Award. This moment is truly surreal. I can't even explain it. ரெண்டு அழகான சிரிப்புக்கு சொந்தக்காரங்க மேடையில் நிற்கிறீங்க. Two people who've been loved across generations. எத்தனை முறை நீங்கள் டெலிவிஷன்லையோ மேடையிலையோ எங்கே தெரிந்தாலுமே யூ இன்ஸ்டன்ட்லி பிரிங் த பிரைட்னஸ். ஆக்சுவலி இப்போ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணால் கூட மேடை பிரைட்டாக இருக்கும். பிகாஸ் the two of you are there. So for that but I mean this from the bottom part of my heart. Truly love you both. Laila ma'am, how special is this? This is extremely special, and I've known her for, I don't know, we were many years. And it's such an honor to be able to give you this award. Receiving it from you is definitely an honor, Laila ji. So well deserved. Thank you. So well deserved. Thank you so much. Really reached everyone through generations, as they said. Thank you. மேம், லைலா மேம் கிட்டேருந்து இந்த விருது வாங்கியிருக்கீங்க. அவர் ஸ்பெஷல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. JFWக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
And I swear I can't explain this. I have goosebumps as I hear this voice. எனக்கு டிவிக்கு அது அந்த காலத்தில் அந்த ஷட்டர் டிவி இருக்குமா, அதுக்கு முன்னாடி உட்காந்து பார்த்த அந்த ஒரு that whole moment, it's just running in my blood now. I can't even tell you how much we've missed you. thank you. உங்களோட பேர் சொல்லி நீங்கள் எங்கள் கிட்டலாம் பேசுவீங்க இல்லையா, அந்த லிங்க், அந்த ஓப்பனிங் லிங்க் மட்டும் நீங்கள் அதை நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்களாம் அதை பேசிகிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணுறோமே தவிர ஓஜி இஸ் ஓஜி, நீங்கள் பேசினா அது கரெக்டாக இருக்கும். ப்ளீஸ் மேம். ரொம்ப வெக்கமா இருக்க வேண்டாமே. ஐயோ இதெல்லாம் நம்பவே முடியல மேம். How has life been, Uma ma'am? சொல்லுங்களேன், எப்படி இருந்திருக்கு வாழ்க்கை, எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கு. It is amazing. Blessed. மேம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. Please. அலோ பண்ணலாமா? Definitely. ப்ளீஸ் போடுப்பா ஃபோனை. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, யாருமே இல்லையா? இருக்காங்க மேம். They are playing a joke on us. No, I swear to Yeah. God. How would I dare do that with I her? know that. I வந்துட்டாங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். காலர் பேசுங்க. ஹலோ. ஹலோ, கேட்குறதா? கேக்குதா? இதுக்கு மேலே கேட்கணுன்னா வீட்டுக்கே வந்து கேட்டுருவேன். கேளுங்க, பேசுங்க. நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்டுருங்க மேடம். கேக்குறத விட எனக்கு சொல்லதான் நிறைய இருக்கு. மேம் அங்க இருக்காங்களா? பேசுமா மேம்? இருக்காங்க. வணக்கம் மேடம், நான் உமா தான் பேசுறேன். சொல்லுங்க. நான் உங்களோட பெரிய ஃபேன் மேம். லைக் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களை பார்த்து தான் டிவில ஆங்கரிங் பண்ணணும்னு நினைச்சு அதை என்ஆக்ட் பண்ணுவேன். அண்ட் பெப்சி உங்கள் சாய்ஸ் அந்த ஷோ இவ்வளோ என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஸோ உங்ககிட்ட பேசுறது எனக்கு ஆக்சுவலா ஒரு சரியல் மொமெண்ட் மாதிரி இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தோஸ் இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு ஆக்சுவலா கிளியரா கேட்கல, உங்களோட வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்கல. நான் உனக்கு நம்பர் கொடுத்துறேம்மா, நீ ஃபோன் பண்ணி பேசுமா. மேடம் வாய்ஸ் நோட் அனுப்ப சொல்லிடுறோம். நீங்கள் என்ன பாட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ப்ளே பண்ணிவிடுவோம். நலம் அறிய ஆவல் அந்த பாட்டு தான் வேணும். Thank you, Pearly. Thank you so much for calling. நான் தனியா உங்க நம்பரை வாங்கி நான் தனியா பேசுறேன். Thank you, Leila ma'am, for joining us on stage. You may please be seated, ma'am. And Uma ma'am, a couple of more questions for you, please. Thank you. Thank you, Leila ji. We're all waiting for a comeback. எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும்ல, இவங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம நம்புவோம். We'll pray for it, we'll manifest for it. Definitely. அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல உங்களுக்கு இப்போ எல்இடியில் வரக்கூடியவங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா, ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம், you get a chance to speak to them, an opportunity to interview them. அப்போது என்ன கேள்வி அவங்களை கேட்பீங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? நான் ரொம்ப இன்டர்வியூ ஒருத்தரை பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கினது என்னுடைய இண்டஸ்ட்ரியில் மேடம் ஜெயலலிதா. நான் அவங்களுடைய பெரிய ஃபேன். நான் அவங்களே இன்டர்வியூ பண்ணணும், அவங்களோட பேசணும். ஐ ஜஸ்ட் வுட் லவ் டு டூ அ சாட் ஷோ வித் ஹர்னு நினச்ச ஒரு பர்சனாலிட்டின்னா அவங்க தான். எஸ். ஃபேண்டாஸ்டிக். எஸ். எல்இடியில் வர ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கொஸ்டின் நீங்கள் கேட்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். The pictures, please. ஒரு டிஜிட்டலில் உமா பாட்காஸ்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் யாரு ஏஐலாம் பண்ணியிருக்கிறது கலக்கியிருக்காங்க. அப்படியா மேம்? நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம், ஏதோ திட்ட போறீங்களோ நினச்சோம். ஏதோ தோராயமாக என்ன மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த பக்கம் எஸ்டிஆர் இருக்காரு. அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குதா இருந்தால் என்கிட்ட என்ன கேட்பீங்க நானும் எதிர்பார்க்குறேங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா என்ன கேட்பீங்க மேம்? எப்போ கல்யாணம் நடக்கும் ஒரு நாள்? இல்லை, மிஸ்டர் சிம்பு பற்றி நான் ஒன்று சொல்லணும். மை குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அண்ட் சினிமா துறையில் நான் பார்த்ததில் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ ஹேவ் தேர் ஹெட் ஆன் தேர் ஷோல்டர்ஸ். ரொம்ப அடக்கமாக அதே மாதிரி எந்தவித கர்வமும் தலைக்கு ஏறாமல் இருக்கிற ஃபியூ பீப்புளில் இவரும் ஒருத்தர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர். He's an amazing person. Very humble person. சூப்பர் ஸ்டாரோட இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் one of the first calls I got was from Simbu sir. And he said, நீங்க எப்போ கூப்பிடுறீங்களோ சொல்லுங்க, I'll do an interview for you அப்படினாரு. That's the kind of human that he is, and it's so true. All right, அடுத்தது சொல்லி முடிக்கல, சூப்பர் ஸ்டாரே வந்துட்டாரு. எஸ். ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் அரசியலுக்கு வரல? மேம், இப்போ நிறைய திரைப்படங்களுக்கு ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு இல்லைங்களா அந்த டைமில்? அந்த நேரத்து திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு ஏன் ஒத்துக்கல நீங்கள்? இல்லை, பெருசாக ஆர்வம் இல்லை, அவ்வளவுதான், சிம்பிள்.
அப்படிங்களா? எம்பி சீட்டும் உங்களுக்கு ஆஃபராக வந்துச்சு, பட் பாலிடிக்ஸ்க்குமே நீங்கள் இறங்கல, அரசியலுக்கும் வரல. Why? அதுலேயும் ஆர்வம் இல்லை. What is the thing that you love to do the most? I love to talk politics. I love to know politics. Okay. ஆனால் அதுக்குள்ளே நுழையிறதுக்கான சரியான தருணமோ வாய்ப்பு வந்தும் கூட it was too a short time for me to decide. Right. ரொம்ப குறுகிய காலம் கொடுக்கப்பட்டது எனக்கு. ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து உடனே முடிவை சொல்கிறதுக்கான பதிலை கேட்டாங்க. எனக்கு முடிவு எடுக்க முடியல. அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா, மூவிஸ் வந்து லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் கேட்காத டைரக்டர்ஸே கிடையாது. I was not interested. Also you had, the honor was for us. You were the only anchor to be interviewed in the BBC, இல்லைங்களா? ஆமாம். இன்னைக்கு அதை யோசிக்கும்போது how prestigious is that? ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். That is amazing and that is so inspiring and it's just truly special. LED-ல இன்னொரு அழகான ஒரு விஷயம் இருக்குது மேம், that we'd like for you to see. ஒரு பெரிய கட் அவுட்டில் உங்களுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே வந்து ஆங்கர்ஸ்க்கு இது வரைக்கும் கட் அவுட் யாரும் வச்சதில்லை. ஒரு ஹீரோஸ்க்கு ஒரு பெரிய டீமுக்காக வச்சுருக்காங்க, ஹீரோயின்ஸ்க்காக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டெலிவிஷன் ஆங்கருக்கு இவ்வளோ பெரிய கட் அவுட்னா அது உமா அவர்களுக்காக மட்டும்தான். இல்லை, the only time. I think the only person who ever had that and you truly are the queen and the ராஜமாதா of television அப்படின்னா அது நீங்கள் தான். இதை பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது? கோயில் கட்டினாங்க, everything was so special around you. இன்னைக்கு அதை திரும்பி பார்க்கும்போது எப்படிமா இருக்குது? ரொம்ப ஹம்பிளாலாம் சொல்கிறேன்னு இல்லை, பட் இவ்வளோ அன்புக்கு நான் வந்து இவ்வளோ டு ஐ டிசர்வ் இட்னு நினைப்பேன். ஏன்னா அவ்வளோ அன்பு எங்கே திரும்பினாலும் யாரை பார்த்தாலும் அவங்க கொடுக்குற அன்பு ரொம்ப நிகழ வைக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டிசர்வ் இட், பட் ரொம்ப 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 நன்றி. இந்த கோவில் கட்டுற மேட்டர்லாம் கூட இந்த சமயத்தில் தான் நடந்தது, விச் தலை வணங்குறேன், அவங்களுடைய அன்புக்கு தலை வணங்குறேன். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டிசர்வ் இட், பட் டெஃபினெட்லி தலை வணங்குறேன். Beautiful. Do you miss TV? Yeah. You do. Yeah, the TV misses you. Audience உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க and I really hope that you make it back to us. The Queen celebrate பண்ணுறதுக்கு தொலைக்காட்சி காத்துக்கிட்டு இருக்கு. Definitely. Thank you so much. Thank you so much Archana ji. Thank you. நான் வந்து உங்களதெல்லாம் நான் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. உங்களுடைய மிமிக்ரி பிரமாதம். ஐயோ, தேங்க்யூ மேம். Excellent. And Archana, awesome. Needless to say about you. Thank you so much ma'am. Thank you very very Thank you. And JFW க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். Thank you so much. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மிமிக்ரி பிடிக்கும்ட்டீங்க. பின்னாடி இருக்கவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸை கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா அவங்க வாய்ஸில் நான் பேசிடுறேன் மேம். CM விஜய் அவரை மாதிரி பேசுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நான் ஒரு பெரிய ஆங்கராக வரணும்னு சொல்லி இன்ஸ்பைரிங்காக வராங்க அப்படின்னா அதுக்கு முத விதை போட்டது வந்து நம்மளுடைய உமா அவர்கள் தான். நம்மலாம் பெருமையாக சொல்லிக்கலாம், பெப்சி உமாவோட ஃபேனு. எப்படி அப்படி ஆனால் இன்னொரு பெரிய விஷயம், அங்கேருந்து லைலா மேம் பார்க்குறாங்க. சூர்யா சார், எனக்கு நீங்கள் லைலா மேடம் மட்டும் தான் பார்க்குறீங்க, பக்கத்தில் நான் பயந்துக்கிட்டு இருக்கிறது பாலா சாரை பற்றி தான். நான் அவரை வச்சுக்கிட்டு ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கை காலெலாம் ஷிவர் ஆகிட்டு இருக்கேன். நான் ஒன்று உண்மையை சொல்லட்டுமா, நான் பாலா சாரோட 25th இயர் உடைய செலிப்ரேஷனை ஹோஸ்ட் பண்ணேன். பாலா சார் மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. நீங்களாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டீங்க, இந்த மனுஷன் சீரியஸு, எல்லாரையும் போட்டு அடிப்பார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சந்தோஷமான மனுஷன், எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்தார். நிறைய பேர் அவரை பற்றி பேசும்போது போடியம் பக்கத்தில் வந்து உட்காண்டார் அவர் சேடாக. நேர்மா ஒரு தண்ணி கிளாஸ் கொண்டு வாமா, கொஞ்சம் காப்பி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜில் நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு காப்பிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த நல்ல மனுஷன். அவரை போய் பார்த்து பயப்படுறேன்றியா சார்? உங்களுக்காக சார், இந்த வாய்ஸ் உங்களுக்காகவே சார், எடுத்து விட்றான். அப்படியா? ஓகே சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். அதாவது சார், கடலை கப்பல் போது, வானத்தில் ஏர்பிளைன் போது, ரோட்ல பஸ் போகுது சார். அதெல்லாம் பார்க்க முடியாத அரிசில பொக்கிஷங்கள் இந்த அழகான ரயில் பயணத்தில் போது பார்க்கலாம் சார். கவனமா கேட்டுங்க. அன்புக்கு அறிஞர் அண்ணா, அழகுக்கு ஐஸ்வர்யா ராய், ஃபைட்டுக்கு ஜாக்கி சான், சிரிப்புக்கு சார்லி சாப்ளின், செட்டுக்கு சிங்கப்பூர். அப்படி சிங்கப்பூர்ல முன்னாடி நிறுவனத்தால் தாக்கப்பட்ட செட்டு நம்மளோட பெப்சி உமா அம்மா மேடக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். அப்படி போது பாருங்க, உமா அம்மா மேடம் நல்லா. தேங்க்யூங்க, தேங்க்யூ சார். தப்பா இருந்தா மனுஷங்க சார். தேங்க்யூ சார். ஐயோ, அவரே கும்பிட்டு. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு, உங்கள் எல்லாரையும் வந்து காயப்படுத்தினது ஒரு சின்ன தப்பு மட்டும்தான். நான் கொஞ்சம் எமோஷ்னலாக பர்சனல் லைஃப்பில் 1% எக்ஸ்ட்ராவாக என்ன தான் நான் என்ன பேசியிருந்தாலுமே அதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தது.
VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu towels from Ramraj. Super soft, super absorbent. Udayam refined sunflower oil. Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it.